இதெல்லாம் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உண்மை. அதையும் தாண்டி அவங்க என்னுடைய நிலைப்பாடையும் அவங்ககிட்ட நான் சொன்னேன். இன்னொன்னா அதில் ஒருத்தர் வந்தவர் நான் விஜயை குறித்து எழுதிட்டு வரதையும் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் எங்களை விமர்சிச்சுலாம் எழுதுறீங்க, எங்கள் தலைவரை கூட நேற்று நீங்கள் ரொம்ப கடுமையாக வந்து கிராண்டியோஸ் நாசிசம்லாம் எழுதுனீங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன்னுலாம் சொன்னார். சரி ரைட்டு, இதெல்லாம் பார்க்குறாங்களே ஒரு ஏன்னா எப்போவுமே வழக்கறிஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு சகோதரத்துவம் இருக்கும், ஒரு அட்வொகேட் ஃப்ரெண்ட் லாயர் ஃப்ரெட்டானிட்டினே சொல்லுவோம் அதை. அப்போ அப்படி இருக்கும்போது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கூட சிரித்து பேசுவோம், நட்பாக பழகுவோம். அது வேற, நீதிமன்ற அறையில் இருக்கிற வரைக்கும் தான் வந்து எதிர்வோம். அறையை விட்டு வெளில வந்த பிறகு அவரு கோர்ட்டுக்கு உதவி பண்ணுறாரு, நானும் கோர்ட்டுக்கு உதவி பண்ணுறேன். உண்மையை வெளிக்கொணர்றதுல வி ஆர் ஜஸ்ட் அசிஸ்டிங் த கோர்ட்டு. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் தர்மன்றது. அதை தாண்டி நான் இன்னொன்று ஃபெலிக்ஸ் அவருக்காக வந்து தொழில் ரீதியாக கூட போகல, அவர்கிட்ட பணம் வாங்கிட்டோ எதுவும் போகல. ஒரு சட்டவிரோத கைது, ஒரு ஊடக சுதந்திரத்தை மறுக்கிற கைது, அதனால் ஒரு சக மனிதனாக அவரோட நிற்கணும். இன்னொன்று ஒரு மனித உரிமை செயற்பட்டலராக அந்த கைதை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கைதை வந்து சட்டவிரோதம்ன்றதை நீதிமன்றத்துலேயும் பேசணுன்றது தான் எனக்கும் என் கூட வந்த ஐயா ஜான்சன் அவருக்கும் வந்து நோக்கம். அதுக்காக மட்டும்தான் போகணும். மற்றபடி இது வந்து தாவேக்கான்றதுனால போல, விஜய்ன்றதுனால போல, கரூர் சம்பவத்தை ஆதரிக்கணுன்றதுனாலையும் போல, ஐ மீன் தாவேக்கா தரப்பை ஆதரிக்கிறதுன்றதுனாலையும் போல. ஒரு நீங்கள் வந்து சொன்னதில் உங்களை பற்றின சில கேள்விகள் தான் எனக்கு அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் சொன்னதில் ஒரு வார்த்தையை நான் கேட்டதுனால ஒரு கேள்வியை கேட்குறேன். ஊடக சுதந்திரமும் இதை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அவர் வந்து வித்தவுட் எனி எவிடன்ஸ் பேசியிருக்கிறாருன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு பேசியிருந்தாலும் கைது தவறுங்கிறாங்க. சட்ட ரீதியாக அதை விளக்க முடியுமா? ரெண்டு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வெறும் இதை மட்டும் பேசலை, வெறும் உச்சநீதிமன்ற தீர்ப்புரைகளை மட்டும் வச்சு நாங்கள் வாதாடலை. அதை தாண்டி